ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எப்படி சட்டை கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். இப்போ வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து 2 ஷர்ட் கொடுத்துருக்காங்க, 2 பேண்ட்டு 2 ஷர்ட்டு. இப்போ வந்து நம்ம இன்றைக்கி சட்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு வீடியோ பார்க்கலாம். எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள், இதுதான் அளவு. உயரம் வந்து 23, மார்பளவு வந்து 8, முன்தட்டு லூஸ் வந்து 9, கை நீளம் வந்து 7.75, கை சுற்றளவு வந்து 11.25, ஷோல்டர் வந்து 16, கழுத்து வந்து 16. இப்போ இந்த அளவு வச்சு தான் நம்ம இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த துணியை வந்து நம்ம சட்டை பீஸ் இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு கரை பீஸ் 2 ஜோடியாக வர்றது போல் போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் எப்படி போட்டுருன்னு பாருங்கள். இது வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் எதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம வந்து உள்பக்கம் இருக்கிறத வந்து மேல் பக்கமாக போடணும். ஏன்னா நம்ம கோடு கிழிக்கும்போது மார்க் வந்து வெளிப்பக்கமாக விழக்கூடாது. அதனால் இப்போ துணி போட்டதுக்கப்புறமா 2 பீஸ் வந்து நம்ம போட்டுக்கணும். 4 பீஸாக வந்து போடக்கூடாது. இப்போ போட்டுட்டு வந்து நம்ம அந்த கரை பீஸுக்கிட்ட வந்து கோடு கிழிச்சிக்கலாம். அதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதிலேருந்து 1.5 இன்ச்சு வந்து நம்ம சரட்டு பட்டன் பட்டிக்காக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா துணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஹைட் அளந்துக்கலாம். ஹைட்டு வந்து 23 இருக்குது. அது கூட வந்து 1.5 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கணும். எதுக்காகனா கீழே வந்து நம்ம மடிப்புக்காகவும் வந்து ஷோல்டர்கிட்ட மேலே வந்து காலர்கிட்ட கொஞ்சம் மடிப்புக்காகவும் வந்து 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து அதுலேருந்து நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணுற அளவுக்காக வந்து 2 இன்ச்சு விட்டுக்கோங்க. காலர் வைக்கிற இடம் இந்த இடம் 2 இன்ச்சு வச்சுட்டு 2.25 வந்து அகலம் வச்சுக்கோங்க. நீளம் வந்து 2 இன்ச்சும் அகலம் வந்து 2.25 வச்சுக்கோங்க. நம்மளோட சரட்டு அகலம் வந்து ஷோல்டர் வந்து 8.25 இருக்குது. அது கூட வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து 8.25 வச்சுக்கலாம். நம்ம கழுத்து பீஸ்க்கு வந்து 2 இன்ச்சு நீளம் வச்சோம்ல, அந்த அளவு அதுக்கு நேராக வச்சுட்டு மார்பளவு வந்து அளந்துக்கலாம். மார்பளவு வந்து 8 இருக்குது. கூட்டல் 1/2 இன்ச்சு சேர்த்து 8.5 வச்சுக்கோங்க. அதே மாதிரி முன்தட்டு லூஸ் வந்து 9 இருக்குது. 1/2 இன்ச்சு சேர்த்து வந்து 9.5 வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி கீழ் வரைக்கும் நீங்கள் வந்து அளந்துட்டு போயிருங்க. நம்ம வந்து உயரம் அளவு வச்சோம்ல 25, அது வரைக்கும் நீங்கள் வந்து அளந்துட்டு போயிட்டு அதே அளவு 9.5 வச்சுக்கோங்க. இப்போ வந்து மேல் பக்கமாக இருந்து நம்ம 25 வந்து அதே அளவு வச்சு அளந்துக்கலாம். அளந்துட்டு வந்து ஸ்கேலில் நேராக கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்கேல் எடுத்து நேராக அளவெல்லாம் அளந்துக்கிட்டால் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எந்தெந்த இடத்துல வந்து கோடு போடுறேன்னு பார்த்துக்கோங்க. நான் அந்தந்த இடத்துல கரெக்டாக கோடு போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி கோடெல்லாம் போட்டுட்டு நம்ம கரெக்டாக அந்த கோடு போட்ட இடத்துலையே வளைவுலலாம் கரெக்டாக வரைஞ்சிட்டு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஷோல்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி கிராஸாக தான் கோடு போடணும். இப்போ வந்து மார்பளவு சைடில் ஆம்கோல்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு லைட்டாக வளைச்சிக்கிட்டு கட் பண்ணணும். நம்ம ஊக்ஸு இப்போ பட்டன் வைக்கிறதுக்கு நம்ம இடம் விட்டாலும் அந்த இடத்துல இந்த மாதிரி கிராஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் லைட்டாக வந்து வளைவெல்லாம் கரெக்டாக வரைஞ்சிக்கணும். இப்போ வந்து இந்த கரை பீஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து தேவையில்லை. இதில் வந்து நான் போட்டிருக்கிற அளவுகள் ஏதாவது உங்களுக்கு புரியாமல் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தெளிவாக போடுறேன். நீங்கள் வந்து துணியை வந்து கட் பண்ணும்போது துணி வந்து அடியில் உள்ள பீஸும் மேல் உள்ள பீஸும் ஜோடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பந்தமும் நகராமல் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து முன்பக்கம் வந்து கட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து கீழ் பக்கமாக நம்ம 1.5 இன்ச்சு விட்டலாம். அந்த இடத்துல சின்னதாக ஒரு கட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஏன்னா நம்ம பட்டி வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ராங் சைடு வந்து இந்த மாதிரி மார்க் போட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம பின்பக்கமாக எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். துணியை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் எவ்வளோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து துணியை மடித்து போட்டுக்கலாம். நம்ம முன்பக்கம் வந்து என்ன அளவு வச்சோமோ அதை விட வந்து 1/2 இன்ச்சு கம்மியாக தான் வைக்கணும். நம்ம வந்து 9 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு வந்து கூட்டி வச்சோம். முன்தட்டு லூஸ் வந்து முன்பக்கம். இப்போ அந்த 1/2 இன்ச்சு கூட்டாமல் அந்த 9 இன்ச்சு வந்து பின்பக்கம் அப்படியே வைக்கணும். நம்ம வந்து எந்த அளவு நம்ம வந்து 23 இருந்தது நம்மளுக்கு ஹைட்டு வந்து முன்பக்கம் 1.5 இன்ச்சு கூட்டி நம்ம 25 வச்சோம். ஆனால் இதுக்கு வந்து 1.5 இன்ச்சு வந்து கூட்டக்கூடாது. அந்த 23ஐயும் அப்படியே வச்சுக்கணும் பின்பக்கமாக. ஏன்னா நம்ம ஷோல்டர் வந்து தனியாக தான் வந்து ஜாயின் பண்ணணும். அதனால் இப்போ வந்து ஷோல்டர்கிட்ட வந்து 8.25 வச்சுக்கலாம். அந்த முன்பக்கம் நம்ம இப்போ எவ்வளோ ஷோல்டர்கிட்ட வச்சோமோ அதே அளவு பின்பக்க ஷோல்டர்கிட்டையும் வச்சுட்டு இந்த மாதிரி முன்பக்க பீஸை வந்து எடுத்துகிட்டு இந்த கரெக்டாக அந்த ஆம்கோல்கிட்ட வர்ற அளவுக்கிட்ட கரெக்டாக நேராக கோடு போட்டுக்கோங்க. கீழே உள்ள அளவு இந்த 23லேருந்து மேலே துணியை வச்சுட்டு இந்த ஆம்கோல்கிட்ட இந்த மாதிரி போட்டுட்டு அந்த லைட்டாக அந்த வளைவு கொடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து ஷோல்டர் அதிகமாக இருக்குது, அதனால தான் அளவு கம்மியாக வருது. நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட வரலாம். நீங்கள் அதுக்கு தகுந்த போல் வந்து அளவு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அளவு எல்லாம் அளந்தாச்சு பின்பக்கமாக.
இப்போ இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து சீக்கிரமாக பின்பக்கம் வந்து முடிச்சிடும். ஏன்னா டைம் வந்து சீக்கிரமாக எடுக்காது. ஏன்னா நம்ம முன்பக்கத்தை வச்சு தான் பின்பக்கத்தை வந்து கட் பண்ணோம். அதனால் இப்போ இந்த மாதிரி ராங் சைடும் கோடு போட்டு வச்சுக்கோங்க. எல்லா பீஸுமே இந்த மாதிரி ராங் சைடு வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டோங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது முன்பக்கம் எது பின்பக்கம் எதுன்னு வந்து அந்த பக்கமும் துணி வந்து நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் கரெக்டாக நம்ம வந்து தைச்சிடலாம். ஏன்னா ராங் சைடு கோடு போட்டதுனால. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷோல்டருக்கு வந்து இந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க. உயரம் வந்து 5 இன்ச்சு இருக்கணும். அதனால் நீங்கள் 5 இன்ச்சு வர்றதுக்கு போல் துணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஷோல்டர் வந்து 8.75 வச்சோம் இல்லையா, முன்பக்கம் பின்பக்கம் அந்த 2 பக்கம் வச்ச அளவு 8.75 அப்படியே வச்சுக்கிட்டு பாருங்கள். இந்த அளவு உயரம் வந்து 5 இன்ச்சு வரணும். 5 இன்ச்சுக்கு வந்து 2 இன்ச்சு வந்து கழுத்து பீஸுக்கு நம்ம முன்பக்க பீஸில் வந்து கழுத்து பீஸ் வச்சோம்ல 2 இன்ச்சு 2.75 அந்த அளவு அப்படியே வச்சுக்கோங்க. துணி பாருங்கள். ஆனால் நான் வச்சது போல் தான் நீங்கள் கரெக்டாக மடிக்கணும். அந்த பக்கமாக வந்து கழுத்து பீஸுக்கும் இந்த பக்கமாக வந்து ஷோல்டருக்கு வர மாதிரி தான் வைக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் அளந்துட்டு இந்த மாதிரி கோடு போட்டுருங்க. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் தனியாக ஷோல்டர் பீஸ் வேணும் இல்லை பின்பக்க பீஸ் வேணும் அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா கூட நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக போடுறேன். இதில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் கொடுத்துருங்க. நடுவுலையும் இந்த மாதிரி மேல் பக்கமாக கழுத்துக்கிட்டே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 பீஸ் வர்றது போல் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டர் பீஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கை கட் பண்ண போகிறோம். மொத்தமாக இதுக்கு வந்து நம்ம சட்டுக்கு வந்து முன்பக்கம் பின்பக்கம் ஷோல்ட்ரு கை அந்த மாதிரி 4 பீஸ் தேவைப்படும். கழுத்து பீஸுக்கு வந்து தனியாக நம்ம வந்து காலர் கொடுத்து வந்து அடிக்கணும். இதுக்கு வந்து 4 பீஸ் இப்போ கட் பண்ணும்போது வந்து தேவைப்படும். கை கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோடு வந்து நம்ம நேராக இருக்கிறது போல் எடுத்துக்கணும். ஷோல்டரும் அதே மாதிரி தான். கையும் கோடுக்கு வந்து நேராக இருக்காமல் எடுத்துக்கணும். நம்ம வந்து கரை பீஸ்கிட்ட வந்து இன்னும் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி சைடில் தான் வைக்கணும். கீழே வந்து நம்ம மேல் பக்கமாக போகிற மாதிரி தான் வைக்கணும். அளவு கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி கோடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் 2 இன்ச்சு வந்து மடிச்சடிக்க வச்சுக்கோங்க. கைக்கு நம்மளோட ஹைட்டு வந்து 7.75 இருக்குது கையோட அளவு. 1/2 இன்ச்சு வந்து கூட்டி நம்ம 8.25 வந்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கை கொஞ்சமாக அந்த பக்கமாக 1/4 இன்ச்சு பிடிக்க போகிறோம். 1/4 இன்ச்சு வந்து தையல் கொஞ்சம் மடிக்க போகிறோம். அது வந்து ஸ்டிச் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 5.25 இருக்குது. கூடல் 3/4 இன்ச்சு வந்து சேர்த்திக்கோங்க. துணி வந்து இது ஸ்கூல் யூனிஃபார்ம்ன்றதுனால கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா விட போகிறோம். அதனால் 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட விட்டால் போதும். நான் வந்து கைக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்தி ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. 3 இன்ச்சு வந்து நம்ம ஆம்கோலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி சைடில் வந்து நம்ம வளைவுக்காக விட்டுக்கலாம். நான் வந்து இந்த அளவு வந்து உயரம் வந்து 9 இன்ச்சு எடுத்திருக்கேன். கைக்கு வந்து நம்ம மொத்த அளவு இந்த அளவு வந்து எப்படி வைக்கணும்னா நம்ம வந்து முன்தட்டு லூஸில் மார்பளவு வச்சோம்ல அந்த அளவு தான் வைக்கணும். இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் லைட்டாக 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு லைட்டாக ப்ளவுஸ்க்கு நம்ம வந்து இது கட் பண்ணுவோம் இல்லையா, குடஞ்சி அந்த மாதிரி லைட்டாக கொஞ்சமாக குடஞ்சிருங்க. முன்பக்கத்துக்கு பக்கம் ரொம்ப வந்து குடையக்கூடாது. இதுக்கு வந்து லைட்டாக குடஞ்சா போதும் ஷர்ட்டுக்கு. இப்போ நம்ம இது நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கட் கொடுத்துருங்க. கட் கொடுத்துட்டு ராங் சைடு போட்டு வச்சுருங்க. இப்போ வந்து எல்லா பீஸுமே கட் பண்ணியாச்சு. ஷர்ட்டு வந்து கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நம்ம கற்றுக்கிட்டா. இல்லை நிறைய லேடிஸ் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து ஷர்ட்டு வந்து தைக்கிறதே இல்லை கஷ்டம்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுருவாங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.